அத்தியாயம் 3 பகுதி 1. கடந்த மனுவந்தரர்கள். மகாரிஷியே, இனி எனக்கு சகல மனுவந்தரங்களையும் அவற்றின் அதிபதிகளையும் தேவர்களையும் பற்றி கூற வேண்டும் என்று மைத்ரேய முனிவர் கேட்டார். மைத்ரேயரே, ஆதியில் ஸ்வயம்புவ மனுவின் இருந்து தொடங்கி ஸ்பாரோசிசர், உத்தமர், தாமசர், ரைவதர், சசூசர் என்ற மனுக்கள் 6 சென்றனர். இப்பொழுது சூரியகுமாரரான வைஸ்தவ மனுவின் அந்தரம் நடைபெறுகிறது. வசிஷ்டரின் பிள்ளைகள் சப்த ரிஷிகள் அயன், பகரசியன் மனுவின் குமாரர்கள் 4வது தாம்ச மனுவின் அந்தராத்திலே சுபாரர், கரிகரன், சத்யர், சுசீதர் என்ற கணதேவதைகள். கணம் ஒன்றிற்கு 27 பேர்கள் இருந்தார்கள். சிபி சக்கரவர்த்தி 100 அஸ்வமேத யாகங்கள் செய்ததால் வஜ்ராயுதமேந்திய இந்திரனானான். யோதித்தமானார் பிருகு, காரியன், சைத்ரியன், அக்னி, தைகன், பீபான் என்ற சப்த ரிஷிகள் இருந்தார்கள். நரகன், விக்யாதி, சேது, ரூபன், ஜானு, சங்கரன் முதலியோர் அந்த தாமச மனுவின் புத்திரர்கள். 5வது நைவத மனுவந்திரத்தில் விபு என்பவன் இந்திரன், அமிதாபா, பூதயர், வைகுண்டர், சுசமேதர் என்பவர்கள் தேவகணங்கள். இவர்கள் கணத்திற்கு 14 பேர்கள் இருந்தனர். ஹிரண்ய ரோமா, பேதசீசே, ஊத்வாகு, அபரன், வேதபாகு, சுதாமா, பர்ஷியன் என்பவர்கள் சப்தரிஷிகள். பிரியவிரதனின் வம்சத்தில் பிறந்தவர்கள் 4. பிரியவிரதர் ராஜஸ்வார்கள். பிரியவிரதர் ஸ்ரீ விஷ்ணுவின் தவத்தால் ஆராதித்து தனது குலத்தில் மனுவந்தம் உண்டாக வேண்டும் என்று வணங்கினார். 6வது மனுவந்தத்தின் அதிபதி சார்ஷர் என்ற மனுவாகும். இப்போது நடைபெறும் 7வது மனுவந்தத்திற்கு சூரியபுத்திரனான சிரசாதேவன் மனுவாக இருக்கிறான். இதில் ஆதித்யனார், வசுக்கள், ருத்திரர்கள் முதலியானவர்கள் தேவதைகளாக இருக்கின்றனர். பந்தரன் என்பவன் இந்திரன். வசிஷ்டன், காசியபர், அத்திரி போன்ற யமத, கனி, கௌதமர், விஸ்வாமித்ரர், பாரத்வாசர் என்போர் சப்தரிஷிகள். 9 பேரும் மனுவின் புத்திரர்களாக. மகாவிஷ்ணுவின் சாத்வீக சக்தியானது சகல மனுமந்திரங்களுக்கிடையேயும் வியாபித்துள்ளது. மகாவிஷ்ணுவன் ஸ்வயம்புவ மனு வந்திரத்தில் யக்ஷன் என்ற திருப்பெயருடன் அவதரித்தார். பின் உத்தம மனுவத்திரத்திலேயே சத்தியன் என்ற திருப்பெயரோடு அவதரித்தார். பின் தாம்ச மனு வந்திரத்தில் கரி என்ற திருப்பெயரில் அவதரித்தார். பின் சாக்ஷ மனு வந்திரத்தில் வைகுண்டர் என்ற திருப்பெயருடன் அவதரித்தார். வைஸ்வா உலகங்களையும் அளந்து அதை புரநந்தனுக்கு அளித்தார். இவ்வாறு 7 மனு மந்திரங்களிலும் மகாவிஷ்ணு திரு அவதாரம் செய்து சகல தரையையும் காத்து வருகிறார். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதிகள் பார்ப்போம்.